ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்பிளிஃபையர், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் வித் 2 ஸ்பீக்கர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில் பார்த்துடலாம். 2 ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் தான், சப்ஸ்கிரைபர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் கண்ணன் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தது ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் வித் ஃபுல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா முகமது ரஃபி, மயிலாடுதுறை, அவருக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஆம்பிளிஃபையர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர். இது கூட வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் வித் சப்வூஃபர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஆம்பிளிஃபையராக நம்ம டீட்டெயில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் கண்ணன் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கரும் 12 இன்ச் சப்வூஃபரும் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பட்ஜெட் வைஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காக இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,500 வரும். இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்ட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அக்ரலிக் பேனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேல் போட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து நம்ம ஸ்டிக்கரிங் தான் ஒட்டியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல். இது 5.1 ப்ரோலாஜிக்கான சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்க்கான சுவிட்சு. இது யூஎஸ்பி ஆன் ஆஃப்கான சுவிட்சு. இது வந்து 5.1 ப்ரோலாஜிக்கான செலக்டர் சுவிட்சு. இது வந்து 5.1 இல்லை பின்னாடி ஆக்ஸ் இன்புட் அப்படிங்கிறதுக்கான செலக்டர் சுவிட்ச். இது அடுத்து இது ஃப்ரீக்வன்சிக்கான கண்ட்ரோல். இது சென்டருக்கான வால்யூம் கண்ட்ரோல், சரௌண்டுக்கான வால்யூம் கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டுக்கான பேஸ் ட்ரிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ அடுத்தது மாஸ்டர் கண்ட்ரோல், ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். கீழே வந்து கோல்டில் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய 2 ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் கேட்டிருந்தாரு சரௌண்டுக்காக. ஸோ சரௌண்டுக்காக 2 ஃபுல் ரேஞ்ச் வந்து நம்ம தேட்டர் டைப் பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது கிராஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். டியூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் சைடில் வரும். ஸோ இந்த ஆம்போட இன்டீரியர் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஆம்போட இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா 24024ல் ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் ஹெச்டி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை நோட்டிஃபிகேஷனுக்காக 10,000 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் ஒரு 3510 மெட்டல் டைரி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் ஆம்புன்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட 51981941 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பர் சேனலுக்கு உங்களுக்கு ஒரு 70 வாட்ஸ் வரும். அடுத்தது சப்வூஃபருக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜ் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 52001943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்தது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டாக போடாமல் பிரித்து போட்டிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்காக ஹைடெக்கோட பஸ் பிடி போட்டிருக்கேன். அடுத்தது வசந்தில் ஹெச்டி சரௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் சரௌண்ட் சென்டருக்காக. சப்வூஃபர் ப்ரீன்னு பார்த்தோம்னா வசந்தில் கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் மட்டும் நான் முன்னாடி எடுத்து கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலில் புது பாட்டுக்கு பழைய பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒயரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எந்த கசகசப்பும் இருக்காது. ஸோ இந்த ஆம்போட இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பிசிபி போட்டு, சுவிட்சுக்கும் அதே மாதிரி பிசிபி போட்டு நீட்டாக பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் போன வீடியோலேயே. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆடியோ டெஸ்ட் எப்படி இருக்குன்னு. இந்த ஆம்போட ப்ரைஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,500 வரும். ஸோ உங்களோட பட்ஜெட் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஏன்னா உங்களோட பட்ஜெட் பொறுத்து தான் என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் சூஸ் பண்ணணும், என்ன போர்டு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பீக்கரு சப்வூஃபரும் உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து எல்லாமே மாறும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு டீட்டெயில் நம்ம கொடுத்துடலாம். ஸோ வாங்க அடுத்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகமது ரஃபி, மயிலாடுதுறை, அவருக்காக ரெடி பண்ண ஒரு கஸ்டமைஸ் ஆம்பிளிஃபையர் தான் இது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட்டில் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம நேம் போட்டு கேட்டிருந்தார் லைட்டிங்கில், அதேமாதிரி போட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி அவர் ஒரு நேம் சொன்னார், அதுவும் நம்ம போட்டு கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல், டோட்டல் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர் தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் மாடல் தான். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம 6 இன்ச் ஸ்பீக்கரும் 12 இன்ச் சப்வூஃபர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்போட இன்டீரியர் டீட்டெயில் பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா 24024 உங்களுக்கு ஒரு 12 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஏற்கனவே என்கிட்ட இருந்தது, ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10,000 50ல் 2 கெப்பாசிட்டரும் 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்கான ஒரு 12 வோல்ட் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் ஆம்புன்னு வந்து பார்த்தோம்னா நம்மளோட 51981941 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்கு அதே மாதிரி 52001943 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து பிரிட்ஜ் மோனோ.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிஸ்க்காக FT003 ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 சேனலில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஹனீஸில் உங்களுக்கு ஒரு ரிமோட் கிட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து வர சப்புப்ரியை கட் பண்ணிட்டு இதில் வசந்தில் கிராண்ட் சோப் ஒன்று கொடுத்துருக்கேன். சப்புப்ரின்னு வந்து பார்த்தோம்னா இதனோட இண்டியன் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஆம்போட ப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் ஒரு 23,500 வரும். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர்னு வந்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம், எல்போர்ட்டர் பாக்ஸு. இதில் வந்து IGL யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபேன்சி கிரில் கொடுத்துருக்கோம். நார்மலாக மெட்டல் கிரில் கொடுப்போம், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு நம்ம ஃபேன்சி கிரில் கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா சென்டருக்காக 2 4 இன்ச் போட்ட பாக்ஸு. அடுத்தது சரவுண்ட் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கிராஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டெர்மினல் எல்லாமே இதில் மேலே வந்துடும். அதே மாதிரி ஹேங்கிங் ஹுக்கும் வந்துடும் உங்களுக்கு. 6 இன்ச்சில் பிளாஸ்டருங்கிற நம்ம மேக் தான் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் வைஸாகவும் கிளாரிட்டி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா IGL. உங்களுக்கு IGLம் ஒன்றும் குறையே இருக்காது. நிறைய பேர் JBLன்னு இருக்கீங்க, பட் IGLே உங்களுக்கு நல்ல ஒரு டெப்த்தாகவும் இருக்கும், பேஸு நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ரிசல்ட் வைஸு கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதனோட ஃபுல் பேக்கேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,500 வரும். ஆம்ப் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 13,000 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு வெறும் ஆம்ப் மட்டும். இந்த மாதிரி ஆம்ப் வித் ஸ்பீக்கர்ஸ் சப்வூஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளையே தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் பட்ஜெட்டை சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு மெட்டீரியல் வருமா வராதான்னு நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்ச ஆம்ப்பு நம்ம வேறு எந்த கஸ்டமருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஸோ அதனால் தைரியமாக இருக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆம்ப்பு இல்லை ஸ்பீக்கர்ஸ் இல்லை சப்வூஃபர்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபுல் செட் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஆடியோ டெஸ்ட் ரிவ்யூ வந்ததும் நம்ம அதையும் சேர்த்து நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.